வணக்கம் பாலமுருகன். ஆர்எஸ்எஸ் உடைய அடிமைகள் பலவிதம். அதில் இந்த சைமன் செபஸ்டி ஒரு விதம். இந்த சைமன் செபஸ்டி தன் வாழ்நாளில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அனாதையாக மாறியதை பார்க்கக்கூடிய மாபெரும் அவலம் இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் வச்சிருக்கக்கூடிய கட்சியை வாங்கிட்டு வந்து இரவல் லேபிள் நெத்தியில ஒட்டி தமிழ்நாட்டில் போய் இந்த கைக்கூலி வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த RSS அனுப்பப்பட்ட ஒரு கைக்கூலி ஏஜென்ட் தான் இந்த சைமன் செபஸ்டி. அந்த ஆளு மிக பெரிய அளவுக்கு மோசமாக தந்தை பெரியாரை விமர்சித்ததன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமா அப்படி கேடுகட்ட அளவுக்கு அம்பலமாகி போனான். இதன் அடிப்படையில் பெரியாரிஸ்டுகள்ல இருந்து அனைத்து பொதுமக்கள் வரைக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்து நீதிமன்றமா ஏறி இறங்கி இப்போ ஒவ்வொரு நாளும் அதற்கான வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் நம்மளுடைய அரசியல் அடையாளம் ஃபுல்லா அழிச்சு ஒழுக்கிறதுக்கு இன்னொரு அடிமையை RSS தயார் பண்ணி வெளியில விட்டுருக்கு. அதற்கு பேர் தான் அனில் என்று சொல்லக்கூடிய விஜய். இந்த விஜய் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படி கேட்டீங்கன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீரோ மாசை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு அள்ளியறலாம், வாக்குகளை அள்ளியறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட ஒரு தப்பு கணக்கு RSS போட்டு அந்த கணக்கை கொண்டுட்டு வந்து இவருடைய மண்டையில ஏத்தி எம்ஜிஆர் மாதிரி நீ மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த நாளே நீ கவர்மெண்ட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். இங்க கரூர் சம்பவம், இங்க வீட்டுக்குள்ள இருந்து உட்கார வச்சு இந்த கோழி அடகாத்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அறிக்கை வர்றதுல இருந்து ஒவ்வொரு நாளும் சிரிக்கப்பட்டது அந்த அரசியல் வாழ்வு. இப்போ இவனுங்களுக்கு காண்டாகி போய் என்னடா இது நம்மளுடைய பொழப்ப மிதிக்கிறதுக்கு RSS இன்னொன்னு அனுப்பி விட்டுருக்கேங்கிற வெறுப்புல டிபேட்ஸ்ல ஆளுக்கு காட்டு கூச்சல் கத்திக்கிட்டு கிடந்தானுங்க. இந்த நாம் தமிழர் இந்த டிவிக்கு திட்டமும் இந்த டிவிக்கு நாம தமிழர் திட்டமும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஃபன் மெட்டீரியல் நமக்கு கிடைச்சது. ஆனா இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறாங்கிற காரணத்துக்காக கொள்கை எதிரியாக நம்ம இவனை பார்ப்போம் அப்படி மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. ரெண்டு பேத்துக்குமே இருக்கக்கூடிய பொதுவான அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை அழிப்பது ஒழிப்பது. அங்க உட்காந்துட்டு ஜெண்டா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன். இந்த திமுகவை ஒழிப்பதுங்கிறது கடந்த 75 ஆண்டுகளாக வருஷ கட்டி ஒரு 10-20 கட்சியை சொல்லலாம். காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த துக்கடா கட்சி வரைக்கும் திமுகவை ஒழித்து விட்டு தான் நம்ம மறுவேலை பார்ப்பேன்னு சொல்லி. ஆனால் திமுக என்பது ஆழமான வேர், திராவிடத்தின் வேர். இங்க திமுகங்கிறது டைரக்டா ஒரு கட்சியாக இங்க இறங்கவே கிடையாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய இந்த மலுமட்ட முண்டங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தோடனே திராவிட முன்னேற்ற கழகமா இங்க வரல. அதற்கு முன்னால் அது என்ன இருந்துச்சுன்னா திராவிடர் கழகமாக இருந்தது. அதற்கு முன்னால் திராவிடர் கழகம் நீதி கட்சியாக இருந்தது. நீதி கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை மாற்றம் இருக்கு பாத்தீங்கல்ல, பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம், அந்த சுயமரியாதை மாற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் பெற்றிருக்கக்கூடிய திமுகவா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீதி கட்சியின் செயல்பாடுகளால் இந்த தமிழ்நாடு உருவாகி இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுகள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு மனிதனும் அந்த நீதி கட்சியால் பலனடைந்திருக்கிறான். ஏன் இந்த சைமன் செபஸ்டி உட்பட அவரோட குடும்பம் உட்பட இன்னைக்கு பலனடைந்திருக்கான். உதாரணம் 69% இடஒதுக்கீடு. அந்த அளவுக்கு அதோடைய வேறு இருக்கும் போது ஜெண்டாக்களால புரிஞ்சுக்கவே முடியல. இங்க தந்தை பெரியார் ஒரு கடவுள் இல்லை, கடவுளே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கடவுள் இல்லை பிரச்சாரத்தை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு நாம இங்க போனி பண்ணிடலாம். எப்படி வடக்க ராமனை வச்சு போனி பண்ணமோ அதே மாதிரி இங்க கடவுளை வச்சு போனி பண்ணோம்னா ஒட்டு மொத்தமா இங்க தமிழ்நாட்டை முழுக்கி போடலான்னு ஒரு கேடுகிட்ட பகல் கனவை காணிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நாங்கள் கடவுளை வழிபடுகிறவர்கள் தான். நான் இந்துவாக இருப்பேன், நான் முஸ்லீமாக இருப்பேன், நான் கிறிஸ்தவராக இருப்பேன், நான் யாராக வேண்டுமானாலும் இருப்பேன். ஆனா வாக்குன்னு வந்துட்டா ரெண்டே தான். ஒன்னு அதிமுக, ஒன்னு திமுக. அந்த கூட்டணிகளுக்கு ஏன் அதிமுகங்கிறது இன்னைக்கு வச்சு நம்ம பேசுறோம்னா, அதிமுகவை உருவாக்கியவர் எம்ஜிஆர் தனது படங்கள் அனைத்தும் எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் மனதில் RSS சித்தாந்தம் கொண்டவராக இருந்தாலும் சரி, அதை வெளியே காட்டணும்னா நம்மள அரசியல் வாழ்வே அஸ்தமித்து போய்விடும் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியும். அதனால அவருடைய படங்கள் அத்தனையிலுமே திராவிட கருத்தியல், அதாவது தந்தை பெரியார் இங்க என்ன அறிக்கை விடுறாரோ தந்தை பெரியாராக தமிழ் சினிமாவில் ஹீரோயிசமாக எம்ஜிஆர் நடிப்பார். அதன் அடிப்படையில் எம்ஜிஆருக்கு தீரா புகழ் சேரவும்
அதன் அடிப்படையில தான் இங்க அவருக்கு வாக்குகள் வந்து சேர்ந்தது. ஆனா இந்த கடவுளை கும்பிடக்கூடிய இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்கல்ல, ஜண்டாக்களுடைய கணக்கு, இதே கடவுளை கும்பிடக்கூடிய படங்களும் இங்க பயங்கரமா ஓடுச்சு. உதாரணத்துக்கு திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், இன்னும் ஊருப்பட்ட சிவாஜி படங்கள் அனைத்துமே பக்தி படங்கள் எல்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. அதற்கு இணையா அடுத்த நாளே இங்க வரக்கூடிய எம்ஜிஆர் படமும் பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. தேர்தல் கணக்குன்னு வரும்போது சிவாஜி கணேசன் டெபாசிட் கூட வாங்கல. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நின்ன ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆழ்மன திராவிட கருத்தியல். இந்த விஷயம் இங்க இருக்கக்கூடிய மலுமட்ட முண்டங்களுக்கு புரியல. வெறும் அந்த ஹீரோயிசம் மாசம் வச்சுக்கிட்டு இங்க வந்து செல்ஃபி முகத்துல எவ்வளவு பத்தி கும்பல் காட்டினேன்னு சொல்லி ஒரு கேடுகிட்ட வேலையை செய்யவும் தான் இன்னைக்கு சிக்கி சீரழிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அந்த விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் செஞ்சுட்டு இருக்கு. இந்த விஜய் போட்டு இந்த துக்கடாக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு துக்கடா இந்த சைமன் செபஸ்டியை போட்டு அடிக்கவும் இவங்க ரெண்டு பேத்துக்கு பயங்கர சண்டை வரவும் கடைசியில சரி இது போனி ஆகாது, இவனையே நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு எதிர்க்க முடியாது, அவங்க வந்து மிதிச்சு போடுவாங்க நம்மள, அதனால நாம மறுபடியும் இவங்கள போய் வம்புக்கு இழுப்போம்னு சொல்லிட்டு இந்த திராவிடர் இயக்கத்துல கூடிய தந்தை பெரியார் வந்து கையில் எடுத்தோம்னா மறுபடியும் போக்கஸ் மீடியா எல்லாமே நம்ம பக்கம் வரும், நாம கொஞ்சம் எலெக்ஷன்ல கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாம், சில்லறையை தேத்திக்கலாம் சொல்லி மறுபடியும் பல சில்லறைகளை விட்டு தந்தை பெரியாரை வந்து அவங்க அந்த அவதூறு பேசுவதற்கு கூடிய ஒரு விஷயத்தை வந்து திருச்சியில் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை மனோஜோடைய தலைமையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சிறப்பாக செய்ய போறாங்க. இதன் அடிப்படையில் இவன் வந்துட்டு வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை எதிர்ப்பேன்னு களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரடியான ஒரு RSS அடிமை தான் இந்த சைமன் செபஸ்டி. அதனால எந்த கருணையும் காட்டாம இந்த பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாம்பை வந்து நஞ்சுள்ள பாம்புனா அது வீட்டுக்குள்ள பூந்துருச்சுன்னா அதற்கு எந்த கருணையுமே காட்டாம அதை அடிச்சு துரத்துறோம் பார்த்தீங்களா, அதை அடிச்சு காலி பண்ண அந்த வேலையை தான் இந்த சைமன் செபஸ்டிக்கு நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதனால இந்த நச்சு கருத்தியலை வச்சிருக்கக்கூடிய சைமன் செபஸ்டியை ஒருபொழுது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நீ விஜயை ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லும்போது விஜய் தனது படத்துல வந்துட்டு லேபிலா தந்தை பெரியார வச்சிருக்கா அப்படி. ஆனா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாசான கும்பலுக்கு பார்த்தீங்களா, அது விஜய் ஒரு தவறான ஒரு வார்த்தையை தந்தை பெரியார் இந்த மாதிரி இவனை மாதிரி ஒரு வார்த்தையை தப்ப சொல்லியிருந்தா அத்தனை பேர்களும் மோசமான அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே போஸ்டமரத்தில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா வேலையுமே விஜய் ரசிகர் செய்யும் போது இந்த இடத்துல கருத்தியல் மாற்றத்தை உருவாக்கி விட்டோம்னா அந்த வேலை இன்னும் நமக்கு தான் மிகப்பெரிய அளவிற்கான வேலை, அவங்களை சேர்த்து நம்ம எதிர்கொள்ளணுன்ற சூழ்நிலை வரும்போது இன்னும் அந்த விஷயத்தை இன்னும் விஜய் தொடாதனால நாம வந்து அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது RSS உடைய ஒரு புது அடிமைங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் காட்டு கூச்சல் போட்டு திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சினிமா டயலாக் பேசினா இருக்கிறவங்க சிரிச்சுட்டு போயிடுறான். அது ஒரு ஃபன் மெட்டீரியலா தான் போயிருக்கு. ஆனா சைமன் செபஸ்டி பேசக்கூடிய தந்தை பெரியாரை பற்றிய இழிவு ஃபன் மெட்டீரியல் கிடையாது. அது மிகப்பெரிய அளவுக்கு பதில் சொல்லப்பட வேண்டும், அது வந்து அம்பலப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு முக்கியமான வேலையாகவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் மறுபடியும் இன்னைக்கு கூர்மையாக கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இந்த சைமன் செபஸ்டி இருக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா நாம பார்க்கிறோம்.